இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து உபவாசத்தின் வலிமை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். உபவாசம் நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு வலிமையை தருகிறது. நம்ம எல்லாரும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செல்வோம். அங்கே செல்லும்போது ஏதோ ஒரு உடையை அணிந்து கொண்டு அனுப்பிவிடுவோமா? இல்லை. டிசிப்ளின், அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூலுக்கு கொடுக்கப்பட்ட உடை, அதற்கேற்ற ட்ரெஸ்ஸஸ் போட்டு தான் அனுப்பிவிடுவோம். காரணம், அங்கே ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட ஒரு டிசிப்ளின் தேவை. எப்படியும் வாழலாம், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவம் நமக்கு போதிக்கவில்லை. இந்த உபவாச ஜெபம் நமக்கு வலிமையை தருகிறது. இங்கே பார்த்தோம் என்றால், உபவாசிக்கும் போது நமக்குள்ளே என்ன காரியம் நடக்கிறது? நம்ம நினைக்கிறோம் உடனே உபவாசம், நான் இன்றைக்கி உபவாசம் இருக்கிறேன்னா நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? சில நேரங்களிலே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? உபவாசிக்க முடியாத பிரச்சனைகள் வரும். சிந்தனையிலே சிதறடிக்கப்படும். செல்ஃபோனில் பிரச்சனை. நம்மளுடைய செல்ஃபோன் பார்க்க முடிகிறது. அதை பார்த்து அதிலேயே நம்ம அதற்கு பின்னாக சென்று விடுகிறோம். மிகுந்த வேலை பளு. அப்போ தான் வேலை பளு வரும். இன்னும் அதிகமாக சில நண்பர்கள் நம்மளோடு பேசுவார்கள். பேசியே இந்த உபவாச நாளை நம்ம கழித்து விடுகிறோம். இன்னும் டெம்டேஷன், நம்ம அந்த உபவாச நாளிலே டெம்டேஷன் பாருங்கள். அன்றைக்கி தான் அழகாக வீட்டில் சுவையான சாப்பாடு சமைச்சு வச்சுருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல அழகான பொருட்களை சாப்பாடுறதுக்கு நல்ல பொருளை கொண்டு வந்து தந்திருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உபவாசத்தை பற்றி தவறான கருத்துக்களை சொல்வார்கள். இதை கேட்ட உடனே நமக்குள்ளே என்ன வருகிறது? உபவாசிக்கிற முழுமை, அதோட பவர், அதோட வலிமையை நாம் யோசிக்காமல் இருந்து விடுகிறோம். இங்கே நிறைய பேர் கேட்கிற கேள்வி, வேலைக்கு செல்பவர்கள் உபவாசிக்கலாமா? ஆமாம், ரைட். அவங்க உபவாசிக்கிறது ஓகே, கரெக்ட் தான். ஆனால் அவங்க எடுக்கிற முயற்சி எப்படின்னால், வேலைக்கு செல்லும்போது உபவாசிப்பது தவறு. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை காலையிலே வேலை செய்பவர்களாக இருந்தால் மாலை நேரத்தை நாம் சூஸ் பண்ணோம். அதாவது 6 to நைட்டு 6 to விடிய காலம் 6 மணி வரைக்கும் இந்த உபவாசத்தை நாம் இருக்கலாம். இன்னும் சில வீட்டில் இருக்கும் நம்மளுடைய பெண்கள் உபவாசம் பண்ணுவது மிகவும் சிரமப்படுகிறார். நம்ம என்ன செய்யணும்? அந்த கிராமத்தில் சொன்னாங்க, எனக்கு உபவாசிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மாடு இருக்குது, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, மாமியார் மாமனார், நம்மளுடைய பிள்ளைகள், பாத்திரம் பூசணும், இந்த துணி துவைக்கணும், இந்த இதெல்லாம் வச்சுட்டு என்னால் இந்த உபவாசத்தை முழுமையாக செய்ய முடியவில்லை என்று நமக்குள்ளே ஒரு சாக்குப்போக்கை சொல்லிக் கொண்டிருக்கோம். வீட்டில் இருக்கிறவர்கள் உபவாசிக்கலாம். நாம் என்ன செய்யணும்? காலையிலே முன்னமே நம்மளுடைய வேலையை செய்ய வேண்டும். வேதாகமம் ஒரு வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீதிமொழிகள் 31:15 பிறகு தெளிவாக சொல்லி, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படியளிக்கிறார். அப்போது நம்ம உபவாச நாளை மேற்கொள்ள நினைக்கிற வீட்டு வேலை செய்கிற என்ன செய்யணும்? இருட்டோடு எல்லா வேலைத்தையும் செய்து முடிச்சு பாருங்களேன். கரெக்டாக எல்லா வேலையும் முடித்து கரெக்டாக 9 மணி முதல் மாலை ஒரு 3 மணி வரை செப்பரேட்டாக ஆண்டவருக்காக ஒதுக்க நமக்கு நேரம் கிடைக்கும். சில நேரங்களிலே சில பிரச்சனை வரும்போது தான் நம்ம உபவாசிக்கிறோம். இந்த பிரச்சனை வருதா, அப்போ உபவாசம். இல்லை லெந்து நாட்கள், இந்த 40 நாள் மட்டும்தான் உபவாசம் அப்படின்னு இல்லை. நம்மளுடைய உபவாசம் என்பது இது டெய்லி நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் அனுதினம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முயற்சி தான் இந்த உபவாசம். வேதாகமத்தில் அநேகர் உபவாசத்தை குறித்து நாம் தியானித்து வரும். இன்றைய நாளிலேயும் 14 நாட்கள் உபவாசித்த ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்கலாம். பவுல் என்ற ஒரு தேவ மனிதன். இவர் என்ன செய்கிறார்? அவனுடைய இந்த உபவாசம் எங்கே நடக்கிறதுனா கப்பல் பயணத்தின் போது நடக்கிறது. இங்கே எல்லாரும் இருக்கிறார்கள். கப்பலிலே பயணம் செல்லும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அவனுடைய காரியம், எல்லா காரியத்தையும் கர்த்தரோடு அந்த பவுல் ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டு வருகிறான். இங்கே உபவாச நாளும் முடிந்தது, கப்பல் பயணம் தொடர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது.
இங்கே இங்கே என்ன செய்கிறார் பவுல் சொல்கிறார், அங்கே இருக்கிற ஜனங்களோடு சொல்கிறார், இந்த கப்பலில் பயணம் செய்ய இந்த ஜனங்களோடு சொல்கிறார், இந்த பயணம் கப்பலுக்கும் சரக்குக்கும் மாத்திரமல்ல நமக்கும் ஒரு சேதத்தை உண்டாக்கும் என்று ஐயப்படுகிறேன். ஸோ எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கிறார். இங்கே 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான், பவுலோட சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை. என்ன செய்கிறான்னா, பவுலை பார்த்து சொல்கிறான், அவர் சொல்கிறாங்க கப்பலில் மாலுமியை அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்புகிறானே தவிர இந்த பவுலை நம்பவில்லை. இங்கே பவுல் என்ன சொல்கிறார், அவன் தனியாக ஆண்டவரோடு சமூகத்தில் இருக்கிறான். இங்கே என்ன செய்கிறது, கப்பல் பயணம் இங்கே ஆரம்பிக்கும்போது லைட்டாக கொஞ்சம் காற்று அடித்தது போல தான் இருக்கிறது. போக போக அங்கே காற்றின் சீற்றம் பெருகி கொண்டே இருக்கிறது, கப்பலும் நடுங்கி கொண்டிருக்கிறது. இங்கே ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பவுல் செய்கிற காரியம், பவுலோடு ஒரு தூதன் வந்து பேசுகிறான், கப்பல் சேதத்தை தவிர உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. உடனடியாக இந்த காரியத்தை இங்கே பவுல் சொல்கிறான், எல்லாத்துக்கும் முன்பாக சொல்கிறான். அப்போஸ்தலர் 27:33 பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்கிறான். இப்போ அங்கே அவனோடு பயணம் சென்றவர்கள் மொத்தம் 276 பேர் எங்கே செய்கிறாங்க, அந்த கப்பலில் பயணம் செய்ய. இங்கே புயல் காற்று அடிக்கிறது. கப்பல் பயணம் என்றாலே என்ன, அங்கே நம்ம நினைத்த போல நடப்பதில்லை. புயல் அடிக்கலாம், எது வேண்டும் என்றால் நடக்கலாம். அதைத்தான் இந்த சம்பவத்திலே இங்கே பவுலோடு கூட இருந்த அத்தனை பேரும் காப்பாற்றப்படுகிறார்கள். காரணம், இந்த ஒரு பவுலுடைய ஜெபம். அவன் ஜெபத்தின் மூலமாக அங்கே இருக்கிற எல்லாரும் காக்கப்படுகிறார்கள். கப்பல் சேதம் மாத்திரம்தான், கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி போட்டாங்க, அந்த சேதம் மாத்திரம்தான் அவங்களுக்கு வந்ததே தவிர அவர் உயிர் சேதம் யாருக்கும் வரவில்லை. 276 பேர் அவர்களோடு உயிரோடு காக்கப்பட்டார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் புயல் போன்ற பிரச்சனைகள், வியாதிகளை பிசாசு நமக்கு கொண்டு வரலாம். கண்டிப்பாக நம்மளை சார்ந்த யாருக்கும் ஒரு சேதத்தையும் நம் தேவன் அனுமதிப்பதே இல்லை. நமக்கு இந்த உபவாசிக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் மாற்றிக்கொள்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். உபவாச ஜெபம் எங்களுடைய வியாதியிலிருந்து, எங்களுடைய எல்லா உபத்திரவந்து எங்களை விடுதலையாக்கும். இந்த பவுல் கப்பல் சேதத்திலிருந்து அதை விடுதலையாக்கி மொத்தம் 276 பேரை காப்பாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை சுற்றி வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகள், நோயிலிருந்தும் எங்களையும் பாதுகாக்க பாருங்கப்பா. இந்த உபவாச நாளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். இந்த வியாதிக்காக நான் உபவாசிக்கிறேன், இந்த பலவீனத்துக்காக நான் உபவாசிக்கிறேன், இந்த கால்வலிக்காக கண் பார்வைக்காக நான் உபவாசிக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் உபவாசிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இயேசுப்பா எங்களுக்கு பதில் தருவீங்கன்னு விசுவாசத்தோடு எங்களை அறிக்கையிடுகிறோம். எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.